உமக்கே ஆராதனை ஆண்டவரே. எங்கள் உயிர் உள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே, உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே, உம்மை துதிப்போம் ஆண்டவரே. வாய்களை திறந்த ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிப்போம் என்று சொல்லுவோம் ஆண்டவரே. எங்கள் உண்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. நாங்கள் பொய்யராக வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. உண்மையாய் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உண்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவன் மாத்திரமல்ல, நம்மை அறிந்த தேவன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில நம்மை ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக அறிந்திருக்கிற தேவன். நீ எப்பேற்பட்ட நிலையிலிருந்து வந்தா என்பதை நம்மை அறிந்த தேவன். ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் நம்ம பூஸ்ட் பண்ணுவதற்கு நம்ம இடத்துல ஒன்றுமே இல்லை. நம்மை நன்றாக அறிந்த தேவன். அந்த தேவனை ஆராதிப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லார்ட், I thank you Father. Wonderful Lord, I thank you. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளைக்கு நன்றியுடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எங்களை எந்த நிலைமையிலிருந்து நீர் அழைத்தீர் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நினைத்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை சூழ பண்ணியிருக்கிற தெய்வன் ஆண்டவரே. உம்முடைய காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதிதானவே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட பிரச்சனைகளோடு பாடுகளோடு இந்த இடத்துல வந்திருப்பார்களானா அவருடைய வாழ்க்கையில என் தேவனுடைய கிருபை போதுமானதாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே தேவன் நீ தொட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆராதனை நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான நேரத்தை என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம விதமா நிற்கிற வேளையில சங்கீதம் 92 ஜெயராஜ் அவர்கள் வந்து வாசிக்க மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 92, Psalm 92. ஹல்லேலூயா. வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்வோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய விசேஷ ஜெப குறிப்புக்காக சகோதரர் சாம்ராஜ் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவாங்க. ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை வேளையில கூட உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட விசேஷமாய் கர்த்தாவே எங்கள் சபையில வைத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் அப்பா அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் தாமே அப்பா அந்த ஜெபத்தை கர்த்தாவே எங்களுக்கு அப்பா நீர் கர்த்தாவே அப்பா வெற்றியை கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கூட கர்த்தாவே வருகிற 26ஆம் தேதி கர்த்தாவே விடுமுறைக்கு
தாயகம் சொல்லும் சகோதரர் ஜஸ்டின் தாயத் அவர்களுடைய பிரயாணத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல பிரயாணத்தை நீர் கிருபையா வாய்க்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு டேக் ஆஃபும் நல்ல ஒரு லேண்டிங்கும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊரில் இருக்கிற நாட்களிலே கர்த்தாவே அப்பா கர்த்தருடைய கிருபை தாங்க முடியாது நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அவர்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் கர்த்தாவே, செல்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கைகூட பண்ண முடியாது நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைய தினத்திலே கூட கர்த்தாவே விடுமுறைக்காக கர்த்தாவே கடந்து சொல்லும் பிரதர் ஜினேஷ் அவர்களுடைய பிரயாணத்திற்காக நாங்கள் அப்பா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய பிரயாணத்தை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பாதுகாவலின் கரம் அப்பா அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே போய்க்கிலும் வரத்திலும் உடைய கிருபை தாங்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஊருக்கு சென்று கர்த்தாவே செய்ய இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அப்பா உடைய கிருபை கர்த்தாவே தாங்க முடியாது உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த நாளில கூட கர்த்தாவே அல்நாதாவை சேர்ந்த சகோதரர் ஜெரால்ட் அவர்களுடைய தகப்பனாக்கு இருக்கும் அப்பா ஞாபக மறதி நோயை கர்த்தாவே நீர் நீக்கும்படியா நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் அப்பா நீங்க மாறி போகும்படியா நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமுள்ள ரத்தத்தை கொண்டு கர்த்தாவே அந்த மகனுக்கு விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு பரிபூர்ண விடுதலை ஆவியானவரே நீர் அப்பா இந்த வேளையில கொடுக்கும்படியா நாங்கள் அப்பா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியே அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சகோதரர் உதய நம்பியினுடைய தாயாருக்கு இருக்கும் அப்பா ஹல்லேலூயா கர்த்தாவே போன் கேன்சர் நீங்க போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய உயிர் தெழுந்த வல்லமை கர்த்தாவே அப்பா ஹல்லேலூயா கர்த்தாவே அப்பா அந்த மகளுக்குள்ள இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கர்த்தாவே அப்பா வியாதியினுடைய கிருமிகளை கர்த்தாவே அப்பா நீர் நிர்மூலமாக்கி போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய உயிர் தெழுந்த வல்லமையால ஒரு பெரிய அற்புதத்தை நீர் உண்டு பண்ண முடியாது நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கையை சேர்ந்த சகோதரி பத்மலதா அவருடைய கர்ப்பப்பையில் இருக்கும் அப்பா கேன்சர் கட்டி நீங்க போக முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கூட கர்த்தாவே நம்முடைய வல்லமுள்ள நாமம் மகிமைப்பட முடியாது கர்த்தாவே ஒரு பெரிய அற்புதத்தை அந்த மகளுக்கு செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா கர்த்தாவே அப்பா உம்முடைய வல்லமை கர்த்தாவே ஒருபோதும் குன்றி போவதில்லை ராஜா. நீரே ஒரு பெரிய அற்புதத்தை அந்த மகளுக்கு செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில கூட கர்த்தாவே மதுரையில கர்த்தாவே டாக்டர் கதிர்வேல் பாண்டியன் அவருடைய கிளினிக்கை கர்த்தாவே ஒரு ஆண்டு கர்த்தாவே முடிக்க கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை கர்த்தாவே அவர்களோடு கூட இருந்து கர்த்தாவே இந்த ஒரு வருட காலமாய் அந்த கிளினிக்கை நல்ல முறையில் நடத்த நீங்க பாராட்டின எல்லாவித தயவுக்காய் உமக்கு நன்றி நன்றி துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட நடக்க அந்த மெடிக்கல் கேம்பை அப்பா உடைய வல்ல கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த மெடிக்கல் கேம்பை ஆசீர்வதித்து கர்த்தாவே உடைய கிருபையுள்ள கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே அற்புதமான காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட வர 26ஆம் தேதி கர்த்தாவே இந்தியாவுக்கு செல்லும் சகோதரர் ஜெயராஜ் அஜிமான் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய பிரயாணத்தை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு டேக் ஆஃப் நல்ல ஒரு லேண்டிங்கை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊரில் இருக்கிற நாட்களில் கூட கர்த்தாவே மகனுக்கு நல்ல சுகபல ஜீவனை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்தி பெரிய அற்புதங்களை செய்ய முடியாது நம்முடைய வல்ல கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஜேசராஜன் அவருக்கு இருக்கிற பிரஷர் மற்றும் கர்த்தாவே பயம் மற்றும் கர்த்தாவே தூக்கம் இல்லாத இந்த பிரச்சனைகள் நீங்க போகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே அப்பா மகனுக்குள்ள இறங்கி கர்த்தா ஒரு பெரிய விடுதலை இந்த வேலையில கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றி துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஜெப விண்ணப்பங்கள் வைக்க முடியாத ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே எல்லாருடைய இருதயத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டு அப்பா அவருடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உடைய வல்ல கரத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமென். நாம் அமர்வோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை நாங்கள் புதிதாக வந்திருக்கிறோம் என்று சொல்லுவர்கள் இருப்பீர்களா? தயவுசெய்து எழுந்திருக்கும்படியாக கேட்கிறோம். உங்களை சபையாக வாழ்த்தும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சபையின் போதக விசுவாச குடும்பங்கள் சார்பாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனையில் பங்கு பெற்று தேவாசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்கிறேன். உங்க கரங்களிலே ஒரு அட்டை கொடுக்கப்படும். அதுல 2 பகுதிகள் உண்டு. ஒரு பகுதியில உங்களுடைய விலாசத்தை எங்களுக்கு தருவீர்களானா உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பதற்கும் உங்களை சந்திப்பதற்கும் ஏது உள்ளதாக இருக்கும். மற்றொரு பகுதியில எங்களுடைய ஆராதனையின் ஒழுங்குகள் உண்டு. அதை கண்டு நீங்கள் அதில் கலந்து தேவாசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே நிற்கும்படியாக கேட்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பீங்கன்னா எந்திரிக்கும்படியாக கேட்கிறேன். மேரேஜ் ஆனிவர்சரி இவர்களுக்காக சகோதரன் ஆல்வின் அவர்கள் நம்ம ஜெபத்தில் நடத்துவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க பரலோக தகப்பனே, இந்த நல்ல காரியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் சமூகத்தில் வந்து இயேசப்பா உம்மை நோக்கி நாங்கள் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் ஆண்டவரே உங்கள் சமூகத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் தந்த இந்த
மகாபெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்த ஒவ்வொரு புதிய ஆத்துமாக்களும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் முன்குறித்து ஆண்டவரே இந்த நேரத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க ஆண்டவர். இந்த நாளில் தகப்பனே கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும் மெல்லிய தொடுதலை உணர்ந்து கொள்ளவும் கர்த்தர் நீங்கள் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் ஆலயத்துக்கு வந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏசப்பா அந்த நித்தியராஜ்ய தகுதியான பிள்ளைகளாக இவர்கள் ஒவ்வொருவரும் மாற கர்த்தர் நீங்கள் அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல் இந்த நாளில் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. நீங்கள் அவங்களை முன்குறித்து தகப்பனே தாயின் வயிற்றிலிருந்து பிடித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் கிருபையாய் தாங்கி வர்றீங்கப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த புதிய வருஷத்தை நன்மையால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்களும் சபையாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேவ ஆசீர்வாதம் எப்போதும் அந்த பிள்ளைகளோடு தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து செல்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். தேவ கிருபை இம்மட்டும் வழிநடத்தது ஆண்டவரே. ஆபிரகாம் சாராளை ஆசீர்வித்த அதே தேவ ஆவியானவர் இந்த நாளில் இந்த பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்விக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுவரை பெற்றுக்கொள்ளாத ஏதாவது ஆசீர்வாதங்கள் இருக்குமானால் இந்த புதிய வருஷத்தில் அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்கள் அனுகிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய சமூகத்தில் தருகிறோம். கிருபினால் தாங்கிக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை தேவ சமூகத்திலே தத்தம் செய்கிறோம் ஏசப்பா என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் அமர்வோம். இந்த வேளையிலே பிள்ளைகள் பாடுகிற வேளையிலே கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். Wonderful day I will never forget.
தேவனுடைய சமூகத்தில் காணிக்கைக்காக சகோதரி மூர்த்தி அவர்கள் ஜெபத்தில் உயர்த்துவார்கள். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுப்பா. ஆராதனை நேரத்தில் உடைய நாமம் மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய திவ்ய தொடுதலை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நேரத்தில் கர்த்தாவே ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஸ்தோத்திரப்பா. கொடுத்த கரங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பீராக. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்னபடி ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்னும் அதிகமாய் கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவிச்சீங்க. இன்னும் கர்த்தாவே கொடுக்க முடியவில்லையே என்று ஏங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிற இயேசப்பா, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறதான ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து வருங்காலங்கள் அதிகமாய் கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவிச்சீங்க. இந்த நேரத்தில் கர்த்தாவே இயேசப்பா, எடுக்கப்பட்ட காணிக்கை எங்கெல்லாம் செல்லுகிறதோ உடைய நாம மகிமைக்கென்று செலவிடப்பட உதவிச்சீங்க. மீதியான நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் பாடும் பொழுது எவ்வளவு நன்றாக இருக்கு. என்ன பிள்ளைங்க தான் படிக்கணும் காணிக்கைக்கு. வெக்கேஷனுக்கு போயிட்டு வந்தாலும் இனிமேல் பிள்ளைங்க தான் படிக்கணும், அப்படி தானே போத? அதனால மேகி சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ளீஸ் டேக் கேர். அது படிக்கும்போது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிற கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சனிக்கிழமை காலை உபவாச ஜெப கூட்டம் நாளை காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை செயின்ட் மேத்யூ ஹாலிலே நடைபெறும். கடந்த வாரம் கேன்சல் ஆயிடுச்சுட்டு இந்த வாரமும் வீட்டில் இருந்துடாதீங்க. அது ஒரு வாரம் மட்டும்தான். அதனால இந்த வாரம் வழக்கமாக நடைபெறும் சனிக்கிழமை காலை உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். வீட்டிலிருந்து வர முடிந்த சகோதரிகளும் மற்றும் விடுமுறையில் இருக்கும் சகோதரர்கள் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திங்கள் மாலை கூட்டம் வழக்கம் போல திங்கள் மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் இதே காலில் நடைபெறும். கடந்த வாரம் அநேக குடும்பங்க சகோதரிகள் கலந்து கொண்டீங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. இவ்வாறே ஒவ்வொருவரும் கலந்து கொள்வோம் என்றால் அது பெரும் ஆசீர்வாதத்தை உங்களுடைய தனிப்பட்ட ஜீவத்திற்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் கொண்டு வருவதாக இருக்கும். கர்த்தர் அப்படி கிருபை செய்வாராக. இந்த வாரம் நம்ம தியானம் லவ் ஆஃப் காட், தேவனுடைய அன்பை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த மாசத்துல கிறிஸ்தவனும் பணமும், கிறிஸ்தவனும் அவனுடைய சரீரமும், கிறிஸ்தவனும் அவனுடைய நேரமும், கிறிஸ்தவம் தாளந்தும் என்ற ஒரு 4 தலைப்பில் 4 வாரம் தியானிக்க தேவன் கிருபை செய்வாராக. அடுத்த வார வெள்ளி காலை ஆராதனையிலே IEM இந்தியன் எவாஞ்சலிக்கல் மிஷனின் ஜெனரல் செக்ரட்டரி ரெவரண்ட் ஜான் வெஸ்லி அவர்கள் முதலாவது IEM உடைய ஊழியத்தை பற்றி பவர் பாயிண்டில் சில காரியங்களை மிஷன் ஊழியத்தை கொடுத்து விட்டு தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அடுத்த வார ஆராதனை இறுதியில் தனிப்பட்ட ஜெப குறிப்புகளுக்கான ஜெப ஆராதனை நடைபெறும். அன்று ஆராதனை 10:30க்கு நிறைவடையும். ஜூன் மாதம் 6ஆம் தேதி ஏற்கனவே நம்ம அறிவித்து வருகிறோம். பேப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, விடுமுறை என்று. அன்று அரசாங்க விடுமுறையாக இருப்பதனால காலை 9 முதல் பகல் 1 மணி வரைக்கும் இதே இடத்துல மத்திய ஆண்டு உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். அதில் அனைவரும் குடும்பமாகவும் சகோதரர் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அந்த ஜெப நாளின் தலைப்பு ஆவியில் அனலாயிருங்கள், தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில் அனலாயிருங்கள், தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று அன்று கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் திருச்சியிலே இந்த ஊழியம் செய்யும் தன்ராஜ் என்ற கர்த்தருடைய ஒரு போதகர் தேவ வார்த்தையை நமத்திலே அன்று கொடுப்பார்கள். என்னுடைய சற்று பலவீனத்தினாலே இந்த மாதத்திலிருந்து ஆரம்பமாகும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த அந்த குழுக்களின் செயல்பாடு சற்று பின்பாக மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. டிலே இஸ் நாட் எ டினையல். அதனால் எதையும் சரியான நேரத்தில் செய்யும் வரைக்கும் டிலே வரத்தான் செய்யும். ஆனால் 8 நாளிலே தேவன் செய்யும் பொழுது அது மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்காக நாம் காத்திருப்பு 8 நாளிலே இந்த காரியங்கள் செயல்பட இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்று நமத்திலே ஒரு விசேஷ சாட்சி மகள் இருக்கிறார், சகோதரி இருக்கிறார். அருமையான சிஸ்டர் ஹெலன் ராஜா அறிவோம். ஹேண்ட்ஸ் ஃப்ரீ மைக்கை முன்னாடி கொண்டு வந்தாங்க. சகோதரி முன்வாங்க. சகோதரிக்காக நாம் சபையாக ஊக்கமாக ஜெபித்த நாட்கள் உண்டு.
அவருடைய